வணக்கம். ஹெலன்ஸ் இன்ஃபோ சேனல் சார்பாக உங்களை அன்போடு வரவேற்கிறேன். தினமும் 5 ஆங்கில வார்த்தைகள் நாம் தினமும் பார்த்துக்கிட்டு வரோம். இது பாகம் 7. இதற்கு முன்பாக 6 பாகங்கள் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 7வது பாகத்தில் நாம் பார்க்கக்கூடிய வார்த்தைகள் என்னென்று பார்ப்போம். முதலாவது வேரியஸ். வேரியஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வேரியஸ் வேரியஸ் என்றால் பல வகையான, நிறைய சொல்லுவோம் நம்ம. வேரியஸ் ஃப்ளேவர்ஸு, நிறைய விதமான ஃப்ளேவர்ஸ் எனக்கு பிடிக்கும். வேரியஸ் ரோசஸ், வேரியஸ் புக்ஸு, த ஷூஸ் கேம் இன் வேரியஸ் கலர்ஸ் சைஸஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ வேரியஸ் என்றாலே பல வகையான, பலதரப்பட்ட அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைக்கு தான் நம்ம ஆங்கிலத்தில் வேரியஸ்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஷூஸ், வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் டிசைன்ஸ், இந்த மாதிரிலாம் அந்த வார்த்தைகள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், சென்டென்சஸ் கேள்விப்பட்டிருப்போம். வேரியஸ் அப்படின்னாவே பல வகையான, பல்வகையான பொருட்களை நம்ம குறிக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்துகிறது தான் என்னது? வேரியஸ். இரண்டாவது ஏன்ஷியன்ட். ஏன்ஷியன்ட் ஏன்ஷியன்ட்னா பழமையான. என்னது? பழமையான. பழமையான அப்படின்னு சொல்கிறதோட நம்ம பழமையானன்னு சொல்கிற விஷயம் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கோயில்கள், குளங்கள், அல்லது பார்த்திங்கன்னா பழமையான புக்கு, அந்த காலத்து புக்கு, ராமாயணம், மகாபாரதா, ஸோ இந்த மாதிரி புக்ஸு. ஸோ பழமையானது ஏன்ஷியன்ட் என்றால் பழமை. பழமை என்றால் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி. இப்போ ஏன்ஷியன்ட் கிங்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, பழைய ராஜாக்கள், பழைய காலத்து ராஜாக்கள்னு சொல்லுவோம். ஏன்ஷியன்ட் ஸ்டாச்சூஸ்ன்னு சொல்லுவோம். ஸ்டாச்சூஸ்னால் சிலைகள், பழைய கால சிலைகள். We can find ancient statues in old temples. பழைய கோயில்களில் நம்ம என்ன பார்க்கலாம்? பழைய காலத்து ஸ்டாச்சூஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன், நாகரிகம் சொல்லுவோம், பழங்கால நாகரிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்ஷியன்ட் என்னாவே பழமையான, பழைய காலத்து விஷயங்களை சொல்கிறதுக்காக பயன்படுத்துகிறது தான் என்னது? ஏன்ஷியன்ட். ஏன்ஷியன்ட்டோடைய ஆப்போசிட் என்னென்னா பார்த்திங்கன்னா மாடர்ன். நம்ம இன்றைக்கி இருக்கிற நவீன யுகம், மாடர்ன். பழங்காலம் அப்படின்னு சொல்லும்போது ஏன்ஷியன்ட் பயன்படுத்தலாம். அடுத்ததாக அடமெண்ட். இந்த வேர்டு அடிக்கடி கேள்விப்பட்ட, ரொம்ப அடமெண்ட்டாக இருக்க தம்பி, நீ ரொம்ப அடமெண்ட்டாக இருக்க. ஸோ இதுன்றது அடமெண்ட் அப்படின்ற வார்த்தை ரொம்ப நம்ம பிடிவாதமாக இருக்குது, ஒரே முரண்டு பிடிக்கிறது. சொல்லுவாங்கள்ல, நீ ரொம்ப முரண்டு பிடிக்கிற, கொஞ்சமாவது விட்டு கொடு, ஸோ ரொம்ப நீ அடமெண்ட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒட்டாரமாக இருக்காத, ஸோ இது நல்லதில்லை, விடாப்பிடியாலாம் இருக்காதப்பா, ஸோ இதெல்லாம் என்ன பண்ணணும், கொஞ்சம் விட்டு பிடிக்கணும் அப்படின்னு நம்ம பெரியவங்க நம்மளை சொல்லியிருப்பாங்க. அடமெண்ட் அப்படின்னா ஒரு ஸ்டிக்கியாக இருக்கக்கூடாது, அப்படியே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விரைப்பாகவே இருக்கக்கூடாது, கொஞ்சம் நம்ம எப்படி இருக்கணும், லூஸ் விட்டா மாதிரி இருக்கணும். ஸோ அடமெண்ட் என்பத வார்த்தை என்னென்னா பிடிவாதமாக இருக்கக்கூடிய செயல் தான் அந்த வேர்டு. முரண்டு பிடிக்கக்கூடிய அந்த ஒரு இது. ஓகேங்களா? ஸோ அவங்க செய்கிறது தான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆணித்தனமாக பேசுகிறவங்க, தட் இஸ் அடமெண்ட். அடமெண்ட் கேரக்டர்னு சொல்லுவாங்க. இது ஒரு குணாதிசயம். சரிங்களா? இதை நம்ம மாற்றிக்கணும். ஓகேவா? அடமெண்ட்டாக இருக்கக்கூடாது எப்போவுமே. அடுத்ததாக குவான்டிட்டி. நிறைய தெரியும் உங்களுக்கு. குவான்டிட்டினா நல்லாவே தெரியும். குவான்டிட்டினா என்னது? குவாலிட்டின்னு ஒன்று இருக்குது. குவாலிட்டினா தரம், குவான்டிட்டினா எண்ணிக்கை. இப்போ குவான்டிட்டி பார்த்திங்கன்னா, குவான்டிட்டி நிறையா இருந்ததுன்னா சில இடத்துல குவாலிட்டி சரியாக இருக்காது. குவான்டிட்டி கம்மியாக இருக்கும் சில இடத்துல, பட் குவாலிட்டி அதிகமாக இருக்கும். தரம் வேறு, எண்ணிக்கைகள் வேறு. ஓகேங்களா? குவான்டிட்டி அப்படின்றது என்னது? எண்ணிக்கைகள். த வெரி லார்ஜ் குவான்டிட்டி, எ லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் ரைஸ், எ வெரி லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் காட்டன் அப்படின்னு சொல்லலாம். என்ன வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லார்ஜ் குவான்டிட்டி, ஸ்மால் குவான்டிட்டி, கொஞ்சமாக இருக்கிறதோ, எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கிறதோ, இந்த மாதிரி சென்டென்சஸ் எல்லாத்துலேயுமே நீங்கள் இந்த குவான்டிட்டியை பயன்படுத்தலாம். குவான்டிட்டி என்பது எண்ணிக்கை. எண்ணிக்கையில் வரக்கூடிய ஒரு நமக்கு சொல்லக்கூடிய ஆங்கில வார்த்தை தான் என்னது? குவான்டிட்டி. ஓகேங்களா? ஓகே. ஃபைனலி சிவிலைசேஷன். சிவிலைசேஷன், வாட் இஸ் சிவிலைசேஷன்? சிவிலைசேஷன் நம்ம பழைய காலத்தில் சொல்லியிருப்போம். அரப்பா சிவிலைசேஷன், மொஹஞ்சதாரோ சிவிலைசேஷன், இதெல்லாம் அந்த காலத்து நாகரிகங்கள் அப்படி அங்கே அந்த காலத்தில் எப்படி நாகரிகமாக இருந்தாங்கன்றதை அறிவிக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா சிவிலைசேஷன். சிந்து சமவெளி நாகரிகம் சொல்லுவாங்க. பழையங்காலத்தில் பார்த்திங்கன்னா அதான் மொஹஞ்சதாரோ, ஹரப்பா,
இவங்க வந்து எப்படி அந்த மக்கள் வாழ்ந்தாங்க அப்படின்ற அடிக்கோள்கள் எல்லாமே அங்கே இருக்கும். ஸோ தட் இஸ் கால்ட் சிவிலைசேஷன். சிவிலைசேஷன் என்றால் நாகரிகம். நாகரிகம், சிவிலைசேஷன் என்றால் என்ன? நாகரிகம். மனிதன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நாகரிகம் அடைந்தான். மனிதன் எங்கே அடைஞ்சானா இந்த ஹரப்பா, மொஹஞ்சதாரோ இந்த மாதிரி சிவிலைசேஷன் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அவன் தன்னை என்ன பண்ணிட்டான், கொஞ்சம் மேன்மை அடைய செய்தான். தன்னுடைய பழக்க வழக்கங்கள், தன் உடை உடுத்துவதுலேருந்து எல்லாத்தையுமே வந்து அவன் சேஞ்ச் பண்ணிக்கிட்டான். தட் இஸ் நாகரிகம், சிவிலைசேஷன். சிவிலைசேஷன் வளர்ந்த காலங்கள். ஓகேங்களா? ஸோ இது நம்ம இன்றைக்கி பார்த்த 5 வார்த்தைகள் என்னென்ன நான் ஒரு தடவை சொல்லிடுறேன். வேரியஸ், ஏன்ஷியன்ட், அடமண்ட், குவான்டிட்டி, சிவிலைசேஷன். புரியுதுங்களா? ஸோ இந்த 5 வார்த்தைகளையும் நீங்கள் நல்லா வந்து பாருங்கள், கேளுங்க. இதே போல் 6 பாகங்கள் முன்பாக நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் நீங்கள் வைத்து பாருங்கள். போக போக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகலாம். மேபி 10 வார்த்தைகள் கூட நம்ம ஃப்யூச்சரில் நம்ம வந்து ஒரு நாளும் பார்க்கலாம். ஸோ எல்லாத்தையும் வந்து நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ அதே சமயத்தில் நீங்கள் வந்து ஏதாவது உங்களுடைய கேள்விகள், ஏதாவது உங்களுடைய தேவைகள், இந்த மாதிரி விஷயங்கள் இருந்ததுன்னா இந்த கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தயவுசெய்து பாஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.